சோ வணக்கம் மக்களே, ஃபைனலி சீசனும் முடிய போது வீட்டுக்குள்ள வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வெளியே போக போறாங்க. ஏன்னா வந்ததுல இருந்தே வன்மத்தை தான் கொட்டிட்டு இருக்காங்க. ஒரு பையன் உருப்படியா எதுவும் பேசுற மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ஜே பிராவோ மட்டும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எல்லார்கிட்டயுமே நார்மலா பேசிட்டு இந்த வீட்டுக்குள்ள மொத்தமா சேர்ந்து ஒதுக்குறாங்களா அர்ச்சனா. அப்படி ஒதுக்கும் போது துணையா இருந்த ஆர்ஜே பிராவோ மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பேசிருக்கா நான் கவனிக்கிறேன். ரவீனா கூட அப்படி நினைச்சேன், ரவீனா கூட கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க. பட் வந்தோடனே நல்லா இருந்தாங்க. அதுக்கு எல்லாம் ரவீனா வெளியே கூப்பிட்டு திருப்பி உள்ள விட்டாங்களா. அதுக்கப்புறம் ரவீனாவும் பயங்கர சேஞ்சஸ் தெரியுது, என்ன கதைன்னு தெரியல. நிக்சன் கிட்ட போய் பயங்கரமா பேசிட்டு மணியை டவுன் பண்ணி விட்டாங்க. மொத்தத்துல இந்த சீசனே ஒரு வன்மோ சீசன் தான். வன்மோ சீசன் ஒரு வழியா முடிய போகுது அப்படிங்கிறது ஆனந்தத்துல இருந்தாலும் இன்னொரு வகையில கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா என்னதான் இந்த சீசன் நம்ம ஒன்மன் சொன்னாலும் உட்காந்து பார்த்தோம், அது வேற கதை. நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். என்னதான் ஒன்மன் சொன்னாலும் ஐயோ இன்னைக்கு அர்ச்சனா என்ன சொல்ல போறான்னு தெரியல, அர்ச்சனா எப்படி என்ன டார்கெட் பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நிறைய கும்பல் பாந்துச்சு. அதுல நானும் ஒருத்தன். உண்மையாவே என்ன டாஸ்க் கொடுக்க போறான்னா அர்ச்சனா என்ன வச்சு செய்ய போறான்னு தெரியலன்னு சொல்லி தான் நான் யோசிச்சு பார்த்து ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்பவும் நிறைய பேர் வந்து அர்ச்சனா வின் பண்ணா பிஆர் தான். பிஆர் ப்ரோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ஆக்சுவலா பிஆர் எல்லாமே வைப்பாங்க. நான் ஒரு சவால் உங்களுக்கு ஓப்பனா விடுறேன் ப்ரோ. நான் ஓப்பனாவே உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். அர்ச்சனா வந்து பிஆர் ஓட்ல தான் வின் பண்றான்னு சொல்லிடுறேன். மாயா லெவலுக்கு அர்ச்சனா பிஆர் செட் பண்ணவே இல்லை, பெயிட் பார்ட்ஸ் வந்து செட் பண்ணவே இல்லை. அதுக்கு நீங்க முடிஞ்சா ப்ரூஃப் பண்ணுங்க. நான் ஒண்ணு உங்களுக்கு ஆக்சுவலா சொல்றேன், என்னன்னா மாயாக்கு ஓட்டு கேட்டு வந்த லெவலுக்கு அர்ச்சனாக்கு வந்து ப்ரமோஷன் வந்திருக்கா அப்படி சொல்லி உங்களால முடிஞ்சா காட்டுங்க ப்ரோ. ஏன்னா மாயாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து கேட்கறானோ, கர்நாடகால இருந்து கேட்கறானோ, அப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து கேட்கறானோ, சைனால இருந்து கேட்கறானோ, ஆப்பிரிக்கால இருந்து கேட்கறானோ, எங்க இருந்தாலும் என்னென்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் ஓட்டு கேட்டோம்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அர்ச்சனாக்கு ஹிந்திலயோ இல்ல சைனீஸ் லாங்குவேஜ்லயோ இல்ல மராட்டில ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல அர்ச்சனாக்கு ஓட்டு கேட்டு ஒரு போஸ்ட் உங்களால காட்ட முடியுமா ப்ரோ? ஆனா என்னால மாயாக்கு 100 போஸ்ட் காட்ட முடியும். அந்த லெவலுக்கு கலர் அக்கௌண்ட்ல இருந்து கலரா போஸ்ட் வந்துட்டு இருந்து உடனே நீங்க வந்து உருட்டக்கூடாது. வரும் அதெல்லாம் சப்போர்ட்டர்ஸ். ஹிந்தில இருந்து பார்த்து நிறைய பேர் மாயாக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆப்பிரிக்கால இருந்து பார்த்து நிறைய பேர் மாயாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்காண்டி தான் அந்த போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. நீ உருட்டக்கூடாது. ஏன்னா அது எப்படி போஸ்டே போட்டாலும் ஒரே போஸ்ட் ஒரே கேப்ஷன் வைப்பாங்களோ. கலர் அக்கௌண்ட் வருது, ஆனா ஒரே போஸ்ட் ஒரே கேப்ஷன். ஆனா ஹிந்தில வருது, மராட்டில வருது, தெலுங்குல வருது, அப்புறம் வேற என்ன லாங்குவேஜ் சைனீஸ்ல வருது, என்னெல்லாமோ வருது, என்னெல்லாமோ வந்துச்சு. இந்த மாதிரி அர்ச்சனாக்கு ஒரே ஒரு இது உங்களால காட்ட முடியுமா? ஒரே ஒரு போஸ்ட் உங்களால காட்ட முடிச்சுன்னா சொல்லுங்க. நான் வந்து அப்பா அர்ச்சனா வந்து ஃபுல்லா பிஆர் ஓட்ல தான் வின் பண்ண போறேன் நான் சொல்றேன். அப்படி காட்ட முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்குலாம் அர்ச்சனாக்கு யாருமே ப்ரொமோஷன் பண்ணவே இல்லை. அர்ச்சனாக்கு ப்ரொமோட் பண்ணது எல்லாமே அவங்க ஃபேன்சி ஒரு குரூப்பா சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஆப்போசிட் பண்றாங்க. நம்ம சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரிஜினல் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நீங்க ஒரு டீம் செட் பண்ணி எங்கெல்லாமோ காசு கொடுத்து எதெல்லாமோ ஓட்டு வாங்கி இவ்வளவு தூரம் சர்வே ஆயிருங்க. முக்கியமா அவங்கள காப்பாத்துறது சேனல் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். பார்க்கலாம். மொத்தத்துல சீசன் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்மளும் எதுக்கு உட்காந்து வன்மத்தை கக்கிட்டேன். யார் வெற்றி பெற்றாலும் நல்லது. பட் மக்கள் ஓட்டு ஒரிஜினலா மக்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அர்ச்சனாக்கு அப்படிங்கிறது என்னால ஓப்பனா சொல்ல முடியும். என்னோட கணிப்பு படி ஒரு 60% ஓட்டு அர்ச்சனாக்கு வந்திருக்கும். ஒரு அபிஷியல் ஓட்டுல ஒரு 60% ஓட்டு அர்ச்சனாக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மீதி இவங்க ஒரு 10% 15% ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு என்னோட கணிப்பு. இதுல முதல் இடத்துல இருக்க போறது அர்ச்சனா அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். 2வது இடத்துல மணி இருக்காரு, 3வது இடத்துல தினேஷ் இருப்பாங்க, 4வது இடத்துல மாயா இருப்பாங்க. பட் இந்த இது எப்படி குழப்பா சேஞ்ச் பண்ண போறாங்கன்னா முதல் இடத்துல அர்ச்சனா, 2வது இடத்துல மாயா, 3வது இடத்துல தினேஷ், 4வது இடத்துல மணி, இப்படி மாறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த